ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே இந்த 9 மாதங்களை கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த 10வது அக்டோபர் மாதத்துக்குள்ளாக தேவ வார்த்தையோடு நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை என்றென்றும் நினைத்து ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் வழி நடத்துகிற எங்கள் அருமையான கர்த்தாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்களாக இந்த 2025 வருஷத்தில் எங்களை இதுவரை நீர் நடத்தினீர். ஆண்டவரே, இந்த 9 மாதங்களாக நடத்தின கர்த்தர் இனி இருக்கக்கூடிய 3 மாதங்களையும் நீர் அற்புதமாய் நடத்துவீர் என்று நம்பி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதத்தை உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையும் சமாதானமும் எங்களை காத்து கொள்ளட்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்துக்காக குறிக்கப்பட்ட வேத பாடத்தை நாம் படிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43 இருந்து 45 வசனங்கள் முடிய. யோசுவா chapter 21 verses from 43 to 45. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவரை சத்துருடைய ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. நம்முடைய கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த தலைப்பிலே தான் இந்த மாத தேவ செய்தியை நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்புவதை விட, ஒரு அரசாங்கத்தினுடைய வார்த்தையை நம்புவதை விட, ஒரு பொலிட்டிஷியன் வார்த்தைகளை நம்புவதை விட 100 மடங்கு அதிகமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பலாம். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சங்கீதத்திலும் யோபின் புஸ்தகத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவ்வளவு தெளிவாக பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னத்தை கண்டார்களோ, என்னத்தை அனுபவித்தார்களோ, என்னத்தை வாழ்க்கையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினார்களோ, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்கள் எழுதி வைத்தபடினாலே அந்த விசுவாச வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் எல்லாமே. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷருக்குள்ளே பிரவேசித்தது என்று சொல்லப்பட்டபடி, அந்த வார்த்தை 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 என்று சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான்
இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எல்லா வல்லமையும், எல்லா மகிமையும், எல்லா கனமும் தேவனுக்கே, தேவனுடைய வார்த்தைக்கே, தேவனுடைய மகிமைக்கே நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களாகிய இஸ்ரவேல் புத்திரர்கள் கிட்டத்தட்ட 450 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அதிகமான அடிகள், உதைகள், நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், மனிதனுடைய சாதாரண பலனுக்கு மேலே அவர்களிடத்த ஆளோட்டிகள் அடித்து வேலை வாங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கதறினார்கள். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, எகிப்து தேசத்திலே 450 வருஷம் அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். கானான் தேசத்திலே தாய் தகப்பன் வீட்டிலே சகோதர சகோதரர்களோடு, பெற்றவர்களோடு சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபின் சந்ததியார் அவர்கள் யோசேப்பின் மூலமாக எகிப்திற்கு சென்று அங்கே சில வருஷங்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் உயிரோடு இருந்த நாட்களிலெல்லாம் எகிப்து தேசத்திலே எல்லாருமே, இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, எகிப்தில் உள்ளவர்களும் கூட சமாதானமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக ஜீவித்தார்கள். அமைதியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, அலட்டுகார் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றைக்கு யோசேப்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அடுத்த வாரத்தில் இருந்தே இஸ்ரவேல் மக்களுக்கு கண்ணிகளும், கஷ்டங்களும், அவமானங்களும், அடிகளும், உதைகளும் ஆரம்பித்தன. அதிகமான வேலைகள், அதிகமான சுமைகள், சுமக்கக்கூடாத பாரங்கள், செய்ய முடியாத வேலைகள், ஜமாளிக்க முடியாத சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தராகிய யெகோவாவை அவர்கள் கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். என்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். மோசஸ், ஆரோன் என்று சொல்லப்பட்ட 2 இஸ்ரவேல் மக்களை அவர்களுக்கு தலைவராக அனுப்பி, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ அனுப்பிவிடு, அவர்களை நீ அடிமைப்படுத்தி இருக்கிறாய், நாங்கள் வனாந்தரத்துக்கு போய் கர்த்தருக்கு பலியிட வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசஸ், ஆரோன் என்ற அண்ணன் தம்பிகள் மூலமாக ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கும் பண்ணினார். நீங்கள் எல்லாரும் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு நான் உங்களுக்கு சொல்லும் தேசத்துக்கு நீங்கள் போங்கள். அங்கே நான் உங்களுக்கு கட்டாத பெரிய பெரிய வீடுகளையும், நட்டாத பெரிய பெரிய திராட்சை தோட்டங்களையும், ஒலிவத் தோப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பேன். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் முதல் நாளிலே இருந்து வருஷத்தின் கடைசி மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அது வறண்டு போன பூமி அல்ல, அது பசுமையும் செழிப்பும் நிறைந்த தேசம். அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆகவே நீங்கள் மோசஸ், ஆரோன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எகிப்தை விட்டு புறப்படுங்கள் என்று ஜனங்களை ஊக்கப்படுத்தினார்கள். அநேக ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
அந்த கானான் தேசத்துக்கு போக ஆயத்தமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அதிலே சில பேலியாளின் மக்கள் என்றால் பிசாசின் மக்கள், அவர்கள் பார்வோனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு எதிரானவர்களாக, இவர்களோடு கூட போனால் நமக்கு கட்டாத வீடு கிடைக்குமா, நட்டாத திராட்சை தோட்டம் கிடைக்குமா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இவர்கள் நம்மை கொண்டு போய் குடியேற்றுவார்களோ என்று கேவலமாக பேசி ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். இதற்கு இடையிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் கொண்டு பார்வோன் இடத்திலே திடசாட்சியை கடிது கொண்டு கிட்டத்தட்ட 10 அற்புதங்களுக்கு மேலாக அற்புதங்களை செய்து பலத்த கரத்தினாலும் தன்னுடைய உயர்ந்த புயத்தினாலும் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளிப்பட பண்ணினார். ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட அந்த ராத்திரியிலே யாரும் அவர்களை பின்தொடராதபடி, யாரும் அவர்களை அழிக்காதபடி ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், எகிப்து தேசத்திலே பிறந்த எல்லா மக்களுடைய வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் தலை பிள்ளைகளை ஆண்டவர் சங்கரிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க இடைஞ்சலாக இருந்த பார்வோனையும் பார்வோனின் தலைப்பிள்ளைகளையும் எகிப்து தேசத்தில் ஒவ்வொரு தலைப்பிள்ளைகளையும் அவர் சங்கரித்தார். எல்லா வீடுகளிலும் ஓலம், எல்லா வீடுகளிலும் அழுகை கண்ணீர், எல்லா வீடுகளிலும் மாரடித்து புலம்புகிறார்கள். அந்த ஒவ்வொரு வீட்டிலும் முதல் தலைப்பிள்ளை எது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கர்த்தர் அடித்தார். அந்த ராத்திரியிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் அவசரமாக பஸ்காவை அடித்து அங்க பண்டிகையை கொண்டாடி அந்த ராத்திரியோடு ராத்திரியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எகிப்து தேசத்திலிருந்து 40 நாட்கள் நடந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய அந்த கானானுக்கு அவர்கள் போய் சேரலாம். இப்படியாக போகும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எப்படி முரட்டாட்டமுள்ள ஜனங்களாக இருந்தார்களோ அதுபோல கானான் தேச பயணத்திலும் கூட ஜனங்கள் முரட்டாட்டமும் அகங்காரமும் கீழ்ப்படியாமைகளும் முறுமுறுப்பும் பலவிதமான கலாட்டாக்களையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், 40 நாளிலே போகக்கூடிய கானான் தேசத்தை அவர்கள் நேர் வழியிலே செல்ல முடியாதபடி அதை மறைத்து, அப்படி ஊரையே உலகத்தையே ஒரு கண்டத்தையே சுத்தி கொண்டு வருவது போல 40 நாட்களிலே போக வேண்டிய தூரத்தை கடக்க 40 வருஷம் அவர்களுக்கு ஒரு தண்டனையாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் அது அருமையானது, அது ஆசீர்வாதமானது, அது சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்தது. அதிலே தம்முடைய ஜனங்களை பிரவேசிக்க பண்ண கர்த்தர் எப்பொழுதும் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தர் நம்மை வைத்த இடத்திலே, கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்திலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அந்த நிலைமையிலே எவ்வளவுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற மக்களாகவும் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பயணம் அருமையாக இருக்கும். அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் இந்த பூமியிலே தான் ஓரிடத்துல இருந்தது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்னவென்றால், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது அழிவில்லாத வாழ்க்கை,
ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து என்றென்றைக்கும் அழிவில்லாத பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அப்படிப்பட்ட பரம கானானை குறித்து கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பூலோகத்தின் வாக்குத்தத்தத்தை கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உடனே புறப்பட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக பிரவேசித்தது போல நாமும் ஆண்டவரால் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரமகானானை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரயாணத்தில் அநேக இக்கட்டுகள் உண்டு, அநேக இடைஞ்சல்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. எல்லாமே ஒரு அருமையான பரலோகத்தில் தாரோடு போட்டது போல வாழ்க்கை பயணம் இருக்காது. எல்லாம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் காடுகளும் மேடுகளும் குறுகளும் சறுகளும் முள்ளும் நெரிஞ்சலும் நிறைந்த பாதையிலே தான் நாம் பரலோகத்துக்கு நிதானமாக கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. ராஜபாதையான பாதைகளிலே நம்முடைய வாழ்க்கையை கவலை இல்லாமல் நடத்துவோம் என்று சொன்னால் அது நம்மை பத்திரமாக கொண்டு போய் பாதாளத்திலே இறக்கிவிடும். வேதம் அதைத்தான் சொல்கிறது. அழிவுக்கு போகிற வழியோ அது விசாலமானதும் அது அநேகர் அதில் உட்பிரவேசிக்கிறதமான வழியாக இருக்கிறது. உலகத்தினுடைய ஜனங்கள் அநேகர் அந்த விசாலமான வழியை, ஈஸியான வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய ஆரம்பத்திலே அகலமாகவும் நல்ல அருமையாகவும் இருந்தாலும் அதனுடைய முடிவு குறுகலாகவும் முடிவு நித்திய மரணத்திலையும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். ஏனென்றால் பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது, அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் சிலர்தான் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்று கணக்கெடுத்தால் மொத்த கிறிஸ்தவத்திலும் ஒரு 2% தான் இருப்பார்கள். பேர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், மத கிறிஸ்தவர்கள். இப்படி பார்த்தால் அவர்கள் 98 பாகம் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வேகமாகவும் ஆடம்பரமாகவும் பயங்கரமாகவும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவு நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று அறியாமல் அந்த விசாலமான பாதையிலே, அகலமான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள் மனம் போல. ஆனால் கர்த்தர் மனம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய மார்க்கத்தின்படி, தேவன் சொன்ன வசனத்தின்படி நடக்கிற நாமே பாக்கியவான்கள். இது ஆரம்பத்திலே நெருக்கமும் கஷ்டமும் நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமான ஒரு பிரயாணத்தின் ஆரம்பமாக இருந்தாலும் நம்முடைய வழியிலே வர வர அது விசாலமான வழியாகவும் வெளிச்சம் நிறைந்த வழியாகவும் நீ ஜீவனுக்கு போகிற வழியாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வழியாகவும் அது முடிகிறது. ஆரம்பம் கஷ்டம், போக போக எளிமை. ஆனால் நரகத்துக்கு போகிற பாதையோ ஆரம்பம் ஆரவாரமும் கொண்டாட்டமும் கூத்தாட்டமும் கும்மாட்டமும் ஆரம்பிக்கும். ஆனால் போக போக இருளும் குறுகளும் சறுக்களும் முள்ளும் குறுக்கும் விளைகிற பாதையா இருக்கும். சாத்தான் அந்த பாதையின் எஜமானனாக ஜனங்களை திரளாக நடத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தமான தேசத்தை, பரலோக தேசத்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ணின கானான் தேசம் இந்த உலகத்திலே தான் இருந்தது. ஆனால் இன்றைய இஸ்ரவேல் புத்திரராகிய நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிரதேசம் அது பரலோகத்திலே இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லலாம், பரலோகம் என்று சொல்லலாம், மோட்சம் என்று சொல்லலாம், நித்திய ஜீவன் என்று சொல்லலாம், நித்திய நகரம் என்று சொல்லலாம், தாவீதின் நகரம் என்று சொல்லலாம், ஆண்டவர் குடியிருக்கிற பரலோக ராஜ்யம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்துக்காக தேவன் நம்மை பயணம் புறப்பட்டு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், உங்களுக்கு கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும்
பாலும் தேனும் நிறைந்த தேசத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். 40 வருஷ பிரயாணங்களுக்கு பின்பு அவர்கள் ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாரோ அதே பிரகாரமாக ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், 12 கோத்திரத்தார்களுக்கும் ஆண்டவர் தாம் சொல்லி இருந்தபடியே கானான் தேசத்துக்கு கொண்டு சென்று அங்கே இருந்த குடியிருந்த அந்நிய ஜாதியிலான ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், பெர்சியர் என்று சொல்லப்பட்ட 5 அந்நிய ஜாதிகளை, ராட்சச சாதிகளை எல்லாம் அழித்து தாம் எப்படி வாக்கு பண்ணினாரோ அதே பிரகாரமாக ஒவ்வொருவருக்கும் கட்டாத பெரிய வீடுகளையும், நட்டாத பெரிய திராட்சை தோட்டங்களையும், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பு நிறைந்த தோட்டங்களை, துறவுகளை அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். இதை சுதந்தரிக்க 40 வருஷம் ஆனாலும் அதை சுதந்தரிக்க புறப்பட்டவர்கள் அநேகர் பிரயாணத்தின் பாதி தூரத்திலே அவர்கள் மரித்து போனாலும் அவர்களுக்கு பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி காட்டினார். எகிப்து தேசத்திலே இருந்து புறப்பட்டவர்களிலே காலேபும் யோசுவாவும் தவிர வேற யாரும் கானான் தேசத்திலே பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் அவருடைய முரட்டாட்டம் தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நல்ல ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்ல விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, அன்பாக இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இடையிலே வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பற்றாக்குறைகள் வரும் பொழுது நம்முடைய கண்கள் திரும்பவும் எகிப்தை நோக்கி பார்க்காதபடிக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நேராக நம்முடைய பயணத்தை போய்கொண்டே இருக்க வேண்டும். சோதம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கும் பொழுது லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் வெளியே கொண்டு வந்து விட்டு, நீங்கள் நேராக அந்த மலைக்கு ஓடி போவீர்கள், எந்த காரணத்தை கொண்டும் இதை பின்னிட்டு பாராதீர்கள் என்று சொல்லி அவர்களை அந்த சோதம் கொமோராவிலிருந்து தப்பிக்க வைத்தார்கள். ஆனால் பாதி வழிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த லோத்துவின் மனைவி சோதோம் கொமோராவில் உள்ள தன்னுடைய வீடுகள், தன்னுடைய சொத்துகள், தன்னுடைய சுகங்கள், தன்னுடைய நண்பர்கள், இவைகளையெல்லாம் நினைத்து, ஐயோ இவ்வளவு அருமையான சொகுசான வாழ்க்கையை விட்டு எங்கேயோ ஒரு மலைக்கு போ என்று ஓட வைக்கிறாரே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இப்படி பின்னாலே திரும்பி சோதோம் கொமோராவை பார்த்தாள். பார்க்கும் பொழுது அப்படியே திரும்பி பார்த்த வண்ணமாக அந்த இடத்திலேயே அவள் உப்பு தூணாக மாறி இன்றைக்கும் ஒரு அவமானத்தின் சின்னமாக அந்த இடத்துல அந்த உப்பு தூணாக நிற்கிறாள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்த சுற்றுலா பயணிகள் அவைகளெல்லாம் பார்த்து விட்டு வந்து நமக்கு சாட்சியாக சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொறுமையோடே ஓட கடவோம், நிதானமாக ஓட கடவோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடவோம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதியிருக்கிறார். ஆகவே நாமும் பின்னானவைகளை மறந்து உலகத்தையும் மாம்சத்தையும் சகல வசீகரங்களையும் கவர்ச்சிகளையும் நாம் மறந்து முன்னானவைகளை நாடி ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிற பரம காணானாகிய பரலோகத்தை நாடி பொறுமையோடே ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம் என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே நாமும் கூட அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து நிதானமாக, கேர்ஃபுல்லாக, கவனமாக ஓடி அழைக்கப்பட்ட
கானான் தேசத்துக்கு பத்திரமாக நாம் போய் சேர்வோம். இங்கே பாருங்கள், கானான் தேசத்திலே ஜனங்கள், கானானியர்கள், ஏத்தியர், எபூசியர், எமோரியர்கள் பெரிய பெரிய வீடுகளை கட்டி பெரிய பெரிய தோட்டம் துறவுகளோடு கனிமரங்களோடு பாலும் தேனும் ஓடக்கூடிய அளவுக்கு என்றால் அங்கே தேனுக்கு குறைவில்லை. அங்கே ஆடு மாடுகள் அதிகமாக இருந்தன. பாலுக்கோ தேனுக்கோ பழங்களுக்கோ காய்கறிகளுக்கோ குறைவில்லை. அப்படிப்பட்ட நிறைவான ஒரு தேசத்துக்கு ஆண்டவர்களை கொண்டு போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பெரிய பெரிய வீடுகளையும் பெரிய பெரிய தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்து அவர்கள் சாகும் வரை நிம்மதியாய் வாழக்கூடிய நல்ல குடியிருப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது இந்த உலகத்திலே உள்ள குடியிருப்பு அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. பாருங்கள், ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வீடு, நம்முடைய சுதந்திரம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த காணியாட்சி இந்த பூலோகத்தில் இருந்தால் ஒரு நாளைக்கு அது அழிந்துதான் போகும், அல்லது அதை விட்டு விட்டு நாம் போக வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த பூலோகத்திலே சொல்லாதபடிக்கு நம்மளுக்கு பரலோகத்திலே நமக்கு காணியாட்சியை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் போய் சுதந்திரத்து கொள்ளும்படி நாம் துரிதமாய் போக கடவோம், கவனமாய் போக கடவோம், கேர்ஃபுல்லாக போக கடவோம். பயணத்தை சோர்ந்து போகாதபடி பிரச்சனை மேல் பிரச்சனை, கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் பத்திரமாக அங்கே போய் சேர நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அடக்கி ஒடுக்கி உலகத்துக்கும் மாம்சக்கும் பிசாசுக்கும் ஒப்பு கொடுத்து விடாதபடி அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் பத்திரமாக போய் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரம கானானை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். அந்த ஆண்டவரோடு அங்கே வாழ்கிற வாழ்க்கை, பரலோகத்தில் உள்ள தரைகள் எல்லாம் சுத்த பொன், அங்கே தேவதூதர்கள், அங்கே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அங்கே 24 hours தேவனுடைய பிரசன்னம், அங்கே சூரியனும் சந்திரனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு நாம காத்திருக்கிறவர்களானபடியால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் விட்டெறிந்து விட்டு அந்த பரலோகத்தை நோக்கி நாம் நல்ல பயணத்தை மேற்கொள்வோம். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தத்தில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொன்னபடி கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம் ஒன்றும் தவறாதபடிக்கு நன்மையான காரியங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு போய் போராட்டங்களை எல்லாம் ஜெயித்து அந்த கர்த்தர் கொடுத்த பொன்னான நகரத்தை நாம் அருமையாக சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எண்ணல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எண்ணல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றினார். அவைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தியானித்தோம். எங்களுக்கும் நித்திய ஜீவனை நான் அளிப்பேன் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். பிதாவே, நாங்களும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த அழிவில்லாத பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு பலனை தாரும், சத்துவத்தை தாரும். அதிலே சுதந்திரிக்க விடாதபடி எங்களை அழித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும், நாசமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி எங்களை பின்தொடர்கிற எல்லா சாத்தானின் சக்திகளையும்
இயேசுவின் நாமத்தாலே நாங்கள் அழித்து நிர்மூலமாக்குகிறோம். நம்முடைய வார்த்தைகளினுடைய ஆண்டவரை பட்டயத்தினாலே அந்த சாத்தானை முற்றிலுமாக சங்கரித்து போடுகிறோம். எந்த ஆபத்திலும், உலகத்தில் உள்ள எந்த கெடுபிடிகளிலும், எந்த கவர்ச்சிகளிலும் நாங்கள் மாண்டு போகாதபடி, மயங்கி போகாதபடி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனுக்கு எங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேரும். என்னுடைய ஆவிக்குரிய கண்களை அகலமாய் திறந்து இன்னும் உண்மை அதிகமாய் புரிந்து கொள்ள, இன்னும் உமக்கு அதிகமாய் சாட்சியா இருக்க, இன்னும் உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நல்ல ஆவியை தாரும். எல்லா துதி கணம் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.